ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க உதிரியாக நான் சாதம் இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். ஸோ சாதத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி வராது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசப்பரப்பு அப்படின்றதுல நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ நூக்கல் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாகவே எனக்கு நூக்கல் போட்டு சாம்பார் வைக்கலாம்ன்றதே தெரியாது. அப்படி சிஸ்டர் அப்புறம் சொன்னாங்க நூக்கல் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ அதில் தான் நான் நூக்கல் சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொரியல் கூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரிக்காய் தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனுக்கு வந்து நான் ப்ரோட்டீன் ஓட்ஸ், அதாவது சாக்லேட் ஃப்ளேவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து மார்னிங் தோசையும் வச்ச சாம்பாரும் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்குவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சமையல். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.